அந்தோ பரிதாபம். மனிதர்களாகிய நாம் எத்தனை பரிதாபமான நிலையில் இருக்கிறோம் என்பதை விளக்க ஒரு ஹிந்தி அறிஞர் ஒரு பழைய கதைக்கு ஒரு புதிய உருவம் கொடுத்துள்ளார். அதை பார்ப்போம். முன்னொரு சமயம் கமலராஜ் என்னும் அரசன் இருந்தான். அவர் வேட்டையாடுவதில், அதிலும் யாருக்கும் ஒரு துன்பமும் கொடுக்காத வேட்டையாடுவதில் நாட்டம் கொண்டவன். மான்களை ஒரு நாள் அவன் குதிரை மீதேறி ஒரு மானை பின்தொடர்ந்தான். மான் அவனை வெகு தூரத்திற்கு அலைக்கழித்து பிறகு எங்கேயோ மறைந்தது. பசியாலும் தாகத்தாலும் வாடிய அரசன் என்ன செய்வது என்று அறியாமல் திகைக்கையில் ஒரு சிங்கம் அவன் மீது பாய வந்தது. உடனே அரசன் குதிரையை விட்டு இறங்கி அங்கிருந்த ஒரு பெரிய மரத்தின் மீது ஏறி அதன் கிளையை ஒற்றை பிடித்து கொண்டு தொங்க ஆரம்பித்தான். கீழே பார்த்தால் ஒரு பெரிய பாழும் கிணறு, பக்கத்தில் ஒரு மலைப்பாம்பு, தூரத்தில் இவனை துரத்திய சிங்கம். மேலே அண்ணாந்து பார்த்தால் தான் பிடித்து கொண்டிருந்த கிளையை ஒரு கருப்பு எலியும் ஒரு வெள்ளை எலியும் கடித்து கொண்டிருந்தன. அந்த சமயம் கிளை ஒடிந்து விழுமோ என்று அரசன் நடுங்கினான். அப்பொழுது மேலிருந்த ஒரு தேன் கூட்டிலிருந்து தேன் சொட்டுக்கள் இவன் வாயில் விழுந்தன. காட்டுத்தேன் என்றால் காட்டுத்தேன் தான் என்று அரசன் தேனை ரசிக்க ஆரம்பித்தான். அதே சமயம் இந்த 2 எலிகளும் சேர்ந்து கிளையை உடைத்து விடுமோ என்கிற பயமும் ஏற்பட்டது. ஆகவே பகவானே, என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று பகவானை வேண்டிக் கொண்டான். உடனே நாராயணன் கீழே மைதானத்தில் தோன்றினார். நீ குதித்து என் பக்கம் வந்துவிடு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்றார். இன்னும் 2 சொட்டு தேன் கொடுத்துவிட்டு குதிக்கிறேனே என்றான். அடுத்த கணமே பகவான் மறைய, கிளையும் முறிய, அரசன் பாழுங்கிணற்றில் விழுந்து இறந்தான். இந்த அரசனைப் போலத்தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம். நம் ஆயுளை அழிக்கும் இரவும் பகலும் தான் அந்த 2 எலிகள். காலத்தின் இப்பிடம்தான் அந்த பாழும் கிணறு. காலம்தான் மலைப்பாம்பு, மரண பயம்தான் சிங்கம், விஷய சுகங்கள்தான் தேன் துளிகள். அந்தோ பரிதாபம். படித்ததில் பிடித்தது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்மளோட அடுத்த கதையான அஷ்டமியும் நவமியும் என்கிற அருமையான கதையை நீங்கள் கேட்கவும் பார்க்கவும் முடியும்.